गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 2 வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் ஆச்சு 5:30 மணிக்கு நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வந்த ஒரு பல அற்புத நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். அது கதை வடிவம் தானே தவிர கதை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண் கூட பார்க்குறோம், நிறைய பேர் சொல்கிறா, நம்ம படிக்கிறோம், கேட்குறோம் காதால. எனக்கு இது நடத்தினா பெரியவா, அது நடத்தி கொடுத்தா பெரியவா, இன்னைக்கும் கேட்டுன்னு இருக்கோம். ஏன்னா பெரியவா முக்காலம் உணர்ந்த முனிவர் மட்டும் கிடையாது, சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய மறு அவதாரம் அப்படிங்கிறது பல வகையில் நம்ம எடுத்துக்காட்ட பல நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு 63-64 வாக்கில் மெட்ராஸில் நடந்தது. அப்போ சென்னை பட்டணம். மெட்ராஸில் பெரியவா தங்கியிருக்கார். பெரியவாளை பார்க்க எப்போதுமே எங்கே பெரியவா போனாலும், கேம்பு ஸ்ரீமடம் போட்டாலும் அங்கே பெரியவாளை பார்க்கறதுக்கு, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு நிறைய பேர் வருவார். அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நல்ல கூட்டம். பாலுமாமா கேட்க வேண்டாம், பாலுமாமா பெரியவர்களுடைய நிழல்னே சொல்லலாம். அணுக்க தொண்டர்கள்லயே அடுக்க தொண்டர் மிக முக்கியமான கைங்கிரைக்கெல்லாம் பாலுமாமாவும் ஒன்று. பாலுமாமாவோட நண்பர் சீதாராமன் ஒருத்தர் இருந்தார். காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அந்த காலத்திலே. அவருடைய குழந்தைகள்லாம் பாலுமாமாவுக்கு நல்ல பரிச்சயம், மாமா மாமான்னு கூப்பிட்டு நல்ல பரிச்சயம் சின்ன வயசுல. இந்த மாதிரி மெட்ராஸில் பெரியவா தங்கி இருக்கும்போது அந்த சீதாராமனுடைய பெரிய பையன் வைரவன் செட்டியார் வரார். பாலுமாமாட்ட வந்து கேட்குறாரு, மாமா இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லை, கோமால இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பாலுமாமா ஒன்று சொல்ல, இதுக்கேன்னு கவலைப்பட, நம்ம பெரியவா எல்லாம் செஞ்சிருவாங்க, பெரியவா தான் வைத்தியநாதன், வா பெரியவாளை போய் பார்க்கலான்னு சொல்லி பாலுமாமா அந்த வைரவன் செட்டியாரை கூட்டின்னு போறார். பெரியவாட்ட வைரவன் சொல்றார், இந்த மாதிரி பெரியவா, இந்த மாதிரி பெரியவா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, என்கிட்ட எதுக்கு வர, தெய்வத்தானே கும்பிடணும், நீ என்ன பண்ற, தேனம்பாக்கம் கோயிலுக்கு போ, விபூதி குங்குமம் பிரசாதம் வாங்கிட்டு வா என்கிட்ட முதல்ல அப்படிங்கிறார். ஆகட்டும் பெரியவான்னு சொல்லிட்டு வைரவன் அங்கே ஓடுறார். எங்க தேனம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு போறார். இவர் போனா அங்க என்னடா அப்படின்னா, விபூதி குங்குமம் கொடுக்கறது குருக்கள்கிட்ட யாருமே இல்லை, எல்லாம் ஆல்மோஸ்ட் கதவை சாத்தின்னு போகிற நேரம் வந்துடுது. அந்த சாய் வச்சுன்னு மணியை கடந்த கதவை சாத்தின்னு குறுக்க, ஐயா இல்லைங்க சாமி இல்லை, சாமி இனிமேல் சாயந்தரம் தான் ஒரு 5 மணிக்கு கோயில் திறக்கும் வந்து வாங்கி போகும் சொல்லி இவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. பெரியவாள்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்துடுது பெரியவா, சாயந்தரம் எங்கே போகிறது, சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், அப்பா பார்த்துக்கிறது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கணும். பெரியவா சொல்ற, மறுநாள் பரவாயில்ல, நாளைக்கு போ, அங்க இல்லைனாலும் அங்க விபூதி குங்குமம் மாத்தணும்னா அங்கங்க பறையிலையோ சின்ன ஒரு கிண்ணம் கட்டியிருப்போம், அதில் போட்டோம், அதை எடுத்துன்னு வா நாளைக்கு அப்படிங்கிற. சரி பெரியவா அப்படிங்கிற. மறுநாள் காலைல 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாரு வைரவன். நேர கோயில், எங்க தேனம்பாக்கம் கோயிலுக்கு பறிச்சவனும் கோயில் பார்த்தோம்னா நட சாத்தியிருக்கு. அன்னைக்கு அந்த மணியக்கார்ட்ட கேட்கிறார், மணியக்காரர் இப்ப இன்னைக்கு கோயில் திறக்க மாட்டாங்க, பக்கத்துல ஏதோ ஒரு இறப்பு நடந்து போயிடுது, ஐயா அந்த பிரகாரத்தை மட்டும் சுத்திட்டு வரேனேங்கிறார். ஓகே அப்படிங்கிறார் மணியக்காரர். வைரவன் பிரகாரத்தை சுத்தி எதுக்கு சுத்துறார், அந்த விபூதி இருக்குன்னு பாக்கிறதுக்காக. அன்னைக்கு பார்த்தோம்னா சுத்தமா தொடச்சி விட்டா, மிக சுத்தமா கழுவி விட்டா மாதிரி இருக்கு, எங்கேயுமே குங்குமோ விபூதிமோ ஒரு கிடைக்கல. பெரியவாட்ட சொல்றார், பெரியவா இன்னைக்கும் போன இந்த மாதிரி நடந்துடுது பெரியவான்னு. பெரியவா திருப்பி ஒருத்தர் சிரிச்சுண்டு, சரி போ
அந்த பிரகாரம் சுத்தினு சொன்னீங்கன்னா மண் பிரகாரம் தானே அது, அதுலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துனுவா ஓ அப்படிங்கிறார். உடனே திருப்பி தினமன் கோயிலுக்கு வந்து மணியக்காரர் கேட்குறாரு, மணியக்காரர் என்னையா வந்துட்டே இருக்காதா சொன்னேன், சாயந்தரம் தான் திறப்பாங்கன்னு திருப்பி இல்லை பெரியவா இந்த மாதிரி சொன்னோன்னே சரிப்பா போய் எடுத்துக்கோ, அப்பா உடம்பு சரியில்லை இதுதான் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி திறந்து விட பிரகாரத்தை சுத்தரா ஒரு கையில் அவர் ஒரு பிடி மண் எடுத்துன்னு வரா. நேர பாலுமாமாட்ட வந்து இந்த மாதிரி பெரியவா சொன்னால் பாலுமாமா அந்த மண்ணை பெரியவாள்கிட்ட அந்த சின்ன ஒரு காவி நிற துண்டில் போட்டு பெரியவாள்கிட்ட கொடுக்குறாரு. பெரியா ஒன்றும் பண்ணல, கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ வந்து தன்னுடைய 2 விரல்களால் அந்த கையில் அந்த சின்ன துணி வச்சிருக்க காவி துணியில் வச்சிருக்கிற அந்த மண்ணை தன் கையால் குழைக்கிற மாதிரி அப்படியே கையை விட்டு அது மெதுவாக குழைக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார். இது ஒரு 4-5 நிமிஷம் ஆகிடுத்து. கண்ணை மூடிட்டு இருக்கா. பெரியவா எதுவும் ஸ்பெஷலில் கொள்ளல. அது முடிஞ்சோடனே பாலுமாமா சொல்கிறார், பாலு நீ இதை எடுத்துன்னு போ நேரம் ஆஸ்பத்திரிக்கு. வைரவன்ட்ட கொடுக்கல, பாலுட்ட கொடுக்குறார். பாலுமாமா அந்த வைரவனோட, ஏன்னா பாப்பா சீதாராமன் அவருடைய ஃப்ரெண்டு இல்லையா, தன்னுடைய நண்பரை பார்த்தா மாதிரியா கொடுத்துட்டு எடுத்துன்னு போய் நேர இவருக்கு மனசில் ஒரு கிளேசம் பாலுமாமாவுக்கு, என்னடா நம்ம மாட்டுக்கு இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகிறோமே, ஐசியூவில் இருக்கேன்னு சொல்கிறா, விடுவாளா டாக்டர் விடுவாளா, ஐசியூவில் பார்க்க விடுவாளா, இந்த மாதிரி அப்படியே போகிறது, இந்த மாதிரி விபூதிங்க மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு மன கிளேசத்தோடய போகிறார். இவருடைய ஆச்சரியமா என்ன நடந்தது அப்படின்ட்டா, யாரும் மனசுட்டு நீங்கள் போய் பாருங்கோ அப்படின்னு சொல்ற போய் ஐசியூவில் அந்த எட்டி பார்க்குறாரு. அந்த கண்ணாடி வழியாகவே பார்க்குறாரு. முதல்ல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செருப்பை கேட்ட இடத்துல செருப்பை போட்டு உள்ளே கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. ஒரு சரணம் இல்லாமல் இருக்கு. கோமால இருக்கார் அவர் சீதாராமன். பெட்டு பக்கத்தில் போகிறார். பக்கத்தில் போனது தான் தாமதம். இவருக்கு தோணித்தா இல்லை உண்மையாக நடந்ததானே 2 பேராலுமே கணிக்க முடியல. ஒரு கையை நீட்டி பிரசாதத்தான் வாய் திறந்து கேட்குற மாதிரி கை நீட்டுற மாதிரியே இருக்கு வாளுக்கு. ஒரு ஒன்றும் பண்ணல. அடுத்த 3 மணி நெத்தி கேட்டு விடுறா. கொஞ்சோண்டு ஒரு சின்ன பேப்பர் முடிச்சு தலைமாட்டு கடியில் வச்சுட்டு போயிட்டுறாரு. யாரு? வைரவன் பாலுமாமா 2 பேரும் போய் பெரியவாட்டு நடந்ததை சொல்கிறான். பெரியவா சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலு, இதை நீயே வச்சுக்க. 3 நாளும் இன்னிலேருந்து இன்னைக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு 2 நாள் இருக்குது. இந்த 3 நாளும் நீ தான் போகணும், வேறு யாரையும் தர வேண்டாம். என்கிட்ட நீ கேட்கணுங்கிறது கிடையாது. எனக்கு காலையில் என்ன பணி முடியுதோ வேறு யாரையும் செய்ய சொல்லி இதை முதல்ல நீ இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறார். 3ஆவது நாள் போகிறார் பாலுமாமா. பயங்கரமான ஆச்சரியம். கோமால இருந்துட்ட அந்த சீதாராமன் பெட்டில் எழுந்துன்னு உட்கார்ந்துருக்கார். டாக்டர்களுக்கே ஒரே வியப்பு. என்ன நடந்தது அப்படின்னு தெரியல, டாக்டருக்கும் தெரியல. கோமாலேருந்து எழுந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற பேச முடியலையே தவிர சரியான எல்லாம் செய்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். டாக்டரை போய் பாலுமாமா கேட்குற என்ன நடந்தது, என்ன எங்களுக்கும் ஒன்றும் தெரியுது, ஒரு மெடிக்கல் மிராக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுது இதுலேருந்து? சாட்சாத் அந்த வைத்தியநாதனா இருந்து அந்த சீதாராமனை கோமாலேருந்து வெளிக்கொண்டு வந்தது நம்ம பெரியவா தான் அப்படிங்கிறதுல சொல்லணுமா என்ன எல்லாருக்கும்? அதனால சொன்ன பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்து பாருணும். பெரியவா ஸ்மரணையில் இருந்தாலே போதும். உண்மையான பக்தியை செலுத்தினால் பெரியவா இன்னைக்கும் இந்த மாதிரி பல அற்புதங்களை நடத்துவாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரிகிறதா? இந்த மாதம், அதாவது வர மாதம் ஏப்ரல் முடிகிறது, மே மாத கடைசியில் நம்ம பெரியவா ஜெயந்தி வருது. வைகாசி அனுஷம் கும்பகோணம் ஞானசுதா மிகச்சிறப்பாக பல வருஷமாக நடத்தின்னு இருக்கா. அந்த கைங்கரியத்தில் நம்மளும் பங்கு பெற்று நம்மளாலான உதவிகளை செய்து பெரியவரால் புகழ மீண்டும் பரப்பணும்னு வேண்டிண்டு அடுத்த வியாழக்கிழமை உங்களை மற்றொரு அற்புத நிகழ்வை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், கமோடி சங்கர். எல்லாருக்கும்